நாளிலும் நாம ஒரு சில நிமிடங்கள் ஊழியக்காரராக நாம ஒன்று கூடியிருக்கிறோம். நாம ஒருவருக்கொருவர் வசனங்களை சொல்லி தியானிப்பதிலும் அதிலும் நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், ஒரு வசனம் தான். அந்த வசனத்தை குயிக்காக நாம் தியானித்து மற்ற காரியங்களுக்குள்ளே நாம் கடந்து போகலாம். Book of Romans chapter 12 verse 2. ரோமர் 12 2வது வசனம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் புதிதாகிறதுனால நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆமென். மனம் புதிதாக வேண்டும், மறுரூபம் ஆகும். இந்த வேர்டை ஒரிஜினலாக என்ன பதத்திலே பாவித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், உண்மையாகவே ஒரு மசுக்குட்டி, அது மசுக்குட்டியாய் போயிட்டு அது வண்ணாத்தி பூச்சியாய் மாறுகிறது. மறுரூபம் என்றது அந்த பதத்துக்கு மெட்டஃபோம் என்ற வேர்டு, ஆங்கில வேர்டு வந்தது அதுல இருந்துதான். அப்ப அதுலதான் அந்த மூல பாசையில பவுல் அந்த வார்த்தையை தான் அதை பயன்படுத்துகிறார். அதாவது டோட்டலி சேஞ்ச். எல்லாரும் அறிவறுக்கிறதாக, கிட்ட போனாலே பயப்படுகிறதாக. என்னுடைய சகோதரர்கள் மசுக்குட்டியை கண்டாலே அவர்களுக்கு உடம்பெல்லாம் தடிச்சு விடும். கண்டால் தடிச்சு விடும், அப்படி பிரச்சனை. ஆனா அதே மசுக்குட்டி தான் அழகாக வண்ணாத்தி பூச்சியாய் பறந்து அவருடைய கையிலே வந்து குந்தினாலும் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் நடக்காது. ஏனென்றால் அது டோட்டலி டிஃபரெண்டாய் மாறிவிட்டது. இன்றைக்கும் தேவ ஊழியர்களாயிருக்கிற நாம், ஆண்டவர் நம்மோடி நோக்கி நமக்கு சொல்லுகிற செய்தி, நாம் மறுரூபமாக வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் அடிக்கடி ஆண்டவரே என்னை மறுரூபமாக்கும் என்று ஜெபிக்க வேண்டும். சில வேளைகளிலே உலக போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்கள் வருகிற வேளையிலே, சில வேளைகளிலே சவால்களை சந்திக்கிற வேளையிலே நாம திரும்பவும் பழைய மாதிரியே ஆக்ட் பண்ண ஆரம்பித்து விடுவோம், கோவப்பட ஆரம்பித்து விடுவோம். ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவருடைய பாதத்திலே போய் ஜெபிக்கிற வேளையிலே மறுரூப அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். ஆகவே இந்த மறுரூபம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே சிந்தனைக்காக சொல்லுகிறேன். சில வேளை உங்களுக்கு அது சரியாக விட்டாலும் அது ஆண்டவர் சொன்னபடியால் சொல்லுகிறேன். மர்வமான ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், உண்மையாக ஊழியக்காரர்களாக இருக்கிற நாங்கள் ஆரம்பத்திலே நம்முடைய விசுவாசி அங்கால இன்னொரு விசுவாசிக்கு போனால் அது ஒரு கோபமா இருக்கும். ஆனால் இனி வளர்ந்து வருகிறவருடைய மர்வம் என்றால் அவர் உண்மையாக அந்த சபைக்கு தான் போயிருக்கு. ஏனென்றால் நாம ப்ரே பண்ணுகிற பொழுது ஆண்டவர் சரியாக சொன்னது, அந்த சகோதரனையோ சகோதரியோ கொண்டு வருகிறார். அவரை கொண்டு ஏதோ ஒன்று நம்முடைய ஊழியத்திலே செய்ய விரும்புகிறார். அவருடைய ஆட்டம் முடிந்து விட்டால் அவரை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கேயும் அந்த சபையை கொண்டு ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் பிளஸ் பண்ணி அனுப்பிவிட வேண்டியதார். அது நாம பிடித்து வைத்துக் கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு ஊழியக்காரரை ஒரு ஆளை கண்டுட்டு கலைக்காமல் போறதால நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் தான் கட்டப்படாது. மர்வம் ஆகிறவன் என்ன செய்வான் என்று சொன்னால், ஜஸ்ட் பிளஸ் them. எனக்கு நம்முடைய பலசிப்பில் இருக்கிற பாஸ்டர் சொன்னார், வந்தால் துரத்தி விடு. அப்ப நான் சொன்ன, அவன் சேர்ச்சே இல்லாம போயிடுவானே பாஸ்டர், அவன் சேர்ச்சு இல்லாம போனாலும் பரவாயில்ல, சேர்ச்சுக்கு வர வேண்டாம், துரத்தி விடு. ஏன்னா அவற்றை சேர்த்து விட்டு இந்த சேர்ச்சுக்கு வந்துட்டாருன்னு காய்ச்ச போயில சொன்னார், துரத்தி விடு. அப்ப நான் சொன்னேன், அவன் சொல்றான், அவன் என்ன வேற சேர்ச்சுக்கு போறான், இல்லாட்டி ஆங்கில சேர்ச்சுக்கு போறான், சிலவளை சேர்ச்சே இல்லாம போனா, அதை பற்றி பிரச்சனை இல்லை, துரத்தி விடு. அப்ப அது மர்ம அனுபவம் இல்லை. அடுத்தது ஃபெலோஷிப். வந்து இதுல முக்கியமாக நாம ஃபெலோஷிப் வைக்கிறது, அடே நம்மளாம் ஃபெலோஷிப்பா இருக்கிறபடியா இந்த சேர்ச்சாக்கள் அங்க போயிடும், அங்கடைய சேர்ச்சாக்கள் இங்க வராயினும், இதுக்காக ஃபெலோஷிப் ஆரம்பிக்கிறது. ஃபெலோஷிப் ஆரம்பித்தது உண்மையாக நாம் ஒன்று கூடி ஜபிக்கிறதுக்காக. அநேகமாக இந்த ஃபெலோஷிப்பின் பின்னணியை சிலவளை பார்க்கிற வேளையில அதுவும் ஒரு காரணமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் நம்ம இந்த கனடாவில் இருக்கிற 2 பேர் தான் ஆரம்பத்தில் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். எல்லாருக்கும் தெரியும், ஹிஸ்டரி இருந்தார்கள் தெரியும். அநேகமான ஆட்கள் ஏதோ ஒரு சபையில ஏதோ ஒரு பிரச்சனை பட்டு கொண்டுதான் அங்கால போய் இங்கால போய் வேற சேர்த்துக்கிறாங்க. 1-2 பேர் தான். பாச ஜோவா தலையாடுற, அவர் சிங்கப்பூர்ல இருந்து நேரடியாக வந்தவர். நாம கேத்தலிக், நாமையும் வேற சேர்த்து பிரிச்சு கொண்டு நம்முடைய சேர்த்து விட்டு கலைச்சி விட்டாங்க. அப்படி சிலர் அனுபவம் இருக்கு. அநேகமா பார்த்தால் எல்லாருமே எங்கேயோ இருந்துதான் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். ஒருத்தரும் தான் இண்டிபெண்டனாக வந்து பாச ஞானசேகரத்தை போலயோ பாச சொல்லமர் அருமையாத்த போலயோ அப்படி ஆரம்பித்தது மிகவும் குறைவு. வேற இடத்துல தான் அந்த மர்வமான நாம இந்த 2025 இன்றைக்கு நல்ல ஒரு செய்தியோடு போங்கள். நாம நம்மோட இருந்துட்டு போனவனா ஜோய்ஸ் மேயர் ஒரு மெசேஜ் சொன்னா, அவனுக்கு ஸ்பீக்கர் வண்டி கொடு, அவனை ஆசிர்வதி, அவன்கிட்ட போய் சந்தி. இதுதான் உன்னை விட்டு போனவனுக்கு நீ செய்ய வேண்டிய காரியம். ஒழிய அவனை கண்டுட்டு மற்ற பக்கம் போனான்டா உனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை.
இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிற நீ ஒரு வித்தியாசமாய் தேசத்திலே ஜனங்கள் பார்த்து ஆசைப்படுகிற அளவுக்கு என்ன ஒரு சம்பவத்தை சொல்லுகிற. என்ன எங்களுடைய பழைய சேர்ச்சை விட்டு கலைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு லோயர் தான். அவர் உண்மையாக சட்டப்படி நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த போர்டு அவைகளை போய் நான் அந்த லோயர் தான் வச்சேன் இந்த சர்ச் க்ளோசிங்குக்கு. ஆனால் பாருங்கள், நான் அன்றைக்கு க்ளோசிங்குக்கு சைன் பண்ண போறேன். என்னை அனுப்பினேன், என்னை சர்ச்சை விட்டு அனுப்பினாலும் அந்த இடத்துல இருக்கிறார். இப்போ நான் இப்போதான் விலகி கொண்டு தான் இது ஆண்டவருடைய செயல். அந்த ஆள் அவர் வேறொரு பிரச்சனைக்கு வந்திருக்கேன். நாங்கள் போய் நான் ஒற்றுமையாகி நான் சமாதானமாகி அவங்களெல்லாம் நான் கதைக்கிறேன்னா அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னிப்பு கேட்டு அதெல்லாம் ஓகே ஆயிட்டு. ஆனால் அன்றைய நாள்ல அந்த உயரை கொண்டு செய்யணும்தான் என்ன பிசாசுக்கு தொல்லை கொடுப்போம், நாம குழப்ப வேணும். அவனை என்னென்னலாம் பிரச்சனை வருதோ அந்த டைம்ல இன்னும் அதிகமாக நாம் ஆண்டவர் என்ன செய்யலாம், அதுதான் மறுரூப அனுபவம். ஒரு முறை ஒரு பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வெட்டி கும்பமா குவிச்சு கிடந்ததா. அப்போ அந்த மரங்கள் குவிச்சு கிடக்கிற வேலையிலே அதால் போன ஒரு ஆள் வந்து கேட்டாராம், என்ன இந்த மரங்கள் எல்லாம் என்ன செய்ய போறா, இதெல்லாம் காபேஜ், இது எல்லாத்தையும் என்ன எரிக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிற. அப்போ அவர் கேட்டாராம், இதுல கொஞ்சம் கூட நான் எடுக்கட்டான்னு சொல்லி. எடுத்துக்கொண்டு போகின்றார். எடுத்துக்கொண்டு போயிட்டார். அவர் வந்து கொண்டு போய் அவர் வந்து ஒரு இது பொழிஞ்சு இது செய்கிறார். அவர் வித்தியாசமா பார்க்கிறார் அந்த ஊடை எப்படி உருவாக்கலாம்னு சொல்லி. அவர் ஒரு சில வாரங்கள் எடுத்து சுத்தி 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 பெரிய ஒரு அழகான கழு கொண்டு செய்து விட்டார். கழுவு செய்தது மாத்திரமல்ல, ஒரு ஒக்சன் போட்டார். ஒக்சன் போட்ட இடத்துல பயங்கரமாக விலையில் கூடி போய் ஒரு ஆள் வந்து அதிக விலை கொடுத்து வேண்டிட்டார். அவர் ஏற்றுவதற்கு அவர் இன்னொரு ஆளுக்கு அவர் பேக்ல கொண்டு வந்த வேளையில அவர் கேட்டாராம், டு யூ ரிமெம்பர் மீ? ஐ டோன்ட் நோ. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னம் நீ எரிஞ்ச வீடு எல்லாத்தையும் வந்து கேட்கிறவங்களே காபேஜ்னு சொன்னியே, அந்த காபேஜ் வீட்டில இருந்து உருவாக்குனா இந்த கழுவு இவ்வளவு காசு கொடுத்து வேண்டி கொண்டு போயிருக்காய் என்று சொல்லி. அதாவது தேவன் பார்க்கிற ஒரு விதம், நாம பார்க்கிற ஒரு விதம். அவர் அந்த வீட்டை எப்படி பார்த்தால் இதெல்லாம் வெடிக்கிறதுக்கு தான் சரி என்று சொல்லி. ஆனால் அந்த தேவனை போல அவர் வந்து பொழிகிறவர், அவர் உருவாக்குறவர், அவர் ஓவியம், அவர் அதுகளை செய்கிறவர். அவர் வித்தியாசமாய் பார்க்கிறார். தேவனும் நம்மை வித்தியாசமாய் பார்க்கிறார். நாம தேவன் பார்க்கிற விதமாய் பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாக சமாதானமாக ஒற்றுமையாக ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருடைய ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த சாட்சியத்தையும் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த ஆலயம் வந்து எனக்கு முதலாக இந்த பாஸ்டரை அறிமுகப்படுத்தினது பாஸ்டர் ஜோன் பாலா. அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதான் அவருக்கு சொன்னேன், ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு நான் இதை ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு வருவேன் தமிழ் பல சிற்பில் என்று. பாஸ்டர் ஜோன் பாலா நாங்கள் இடமில்லாத டைம்ல அவர் தான் அந்த நம்பரை தந்தார். ஆனால் அந்த டைம்ல இந்த பாஸ்டரோட கேட்கிற வேளையிலே அது எங்களுக்கு சரியாகவும் பெறவில்லை, அவருடைய பிரைஸும் சரியவில்லை. ஆனால் நாங்கள் இன்னொரு இடத்தை எடுத்து அதிலே பிரச்சனைப்பட்டு அதன் பிற்பாடு திரும்பவும் கோல் பண்ணி அவரோட கதைக்கு அவர் இந்த இடத்துல வந்து வொர்ஷிப் பண்ணுவதற்கு இந்த வழிகளை திறந்து விட்டார். அந்த அன்றைய நாளிலே நான் சொன்னேன், எப்பயாவது நீ விற்கிறதா இருந்தால் எனக்கு சொல்லிட்டு வேறு என்று சொல்லி அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் வந்து அதையே மறந்து விட்டு அங்க அவர்கள் போர்டுகளை எல்லாம் கதைச்சு சில ரியல் எஸ்டேட்ல போராட்டியும் ஆட்கள் மூலம் ஆட்கள் வர தொடங்கி விட்டார்கள். ஆனால் அவர் சொல்லுவார், தனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், கிறிஸ்டி பாஸ்டர் கிட்டவர் தானே, அவருக்கு தானே அறிவிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணி ஒரு அமௌண்டை கொடுத்தோம். அந்த டைம்ல வேறு சேர்ச்சிகளும் வந்தது. இந்த நேரத்தில் இன்னொருவருக்கு நான் முக்கியமாக நன்றி செலுத்த வேண்டும். பாஸ்டர் செரூபினை வேற சொன்னேன், அவருடைய சித்தப்பாவுடைய மகன் அலன், அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். காரணம், அவரும் இந்த சேர்ச்சை வந்து பார்த்திருக்கிறார். அவர் பார்த்த வழியிலே அவர் சொல்லியிருக்கார், தமிழ் பாஸ்டரால் இன்ட்ரெஸ்டா இருக்கிறார், அவர் ஏற்கனவே இங்க வொர்ஷிப் செய்கிறார், அவர் வேண்டாம் என்றா தான் மற்ற ஆக்களுக்கு விற்பேன் என்று சொன்ன வழியில உடனே பேரை கேட்டார் பாஸ்டர் கிறிஸ்டியன். அவர் உடனே எனக்கே கால் பண்ணி, அலன் நான் போய் பிரைஸ்களை கூட்டாம நீங்க ஷூரா இந்த இடத்தை எடுக்க போறீர்களா, அல்லது நான் எடுக்கட்டுமா, அல்லது நான் வேறு யாருக்கும் எடுத்து கொடுக்கட்டுமா என்று சொன்ன வேளையிலே அவர் நான் சொன்னேன் நான் அநேகமாக எடுக்கிறதுக்கு பிரைஸ் கொடுத்துட்டேன், அந்த பிரைஸை விட கூட கொடுக்க மாட்டேன், யாரும் எடுப்பார்களோ இருக்க மாட்டார்கள் எனக்கு தெரியாது, இது எனக்கு சொந்தமா இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாய் இந்த இடத்தை தருவார் என்று சொல்லி சொன்னேன். அது அலன் அந்த விடயத்தை அப்படி நீங்க எடுக்கிற இந்த பாசம் நான் அது பிரைஸும் கேட்கல, நான் அப்படி அதை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். அது ஒரு பிளஸ்ஸிங் எங்களுக்கு. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல,
பாஸ்டர் டேவிட், பாஸ்டர் ஷெருபின் எல்லாருமே மற்ற ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் சொந்த கட்டிடம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் சொந்த கட்டிடத்திலே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற நாங்கள் ஒரு நாளும் 2 அறைக்கு நாம் வந்து விடுவோம். சில வேளை அவர்கள் 2:40க்கு அந்த தமிழ், அதாவது பக்கத்திலே ஊழியன் இருந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் பிறப்பாக நாங்கள் இங்கே செய்கிற வழியில் அவர்கள் வந்து சென்றார்கள். அவர்கள் செய்துட்டு 2:45 முடிக்க மாட்டார்கள். நாம் வழியாக நின்று ஜபிக்கிறது, ஆண்டவரே எத்தனை நாளைக்கு ஆண்டவரே இப்படியே நிற்க போகிறோம், எங்களுக்கு ஒரு சொந்த கட்டிடத்தை தாரும், இந்த கட்டிடத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி. அப்ப இவர்கள் விற்கிற பிளானே இருக்கவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் அவர்களே வித்துக்கொண்டு அவர்கள் வேறொரு பெரிய இடத்தை வேண்டுவதற்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை எனக்கு கொடுக்கிற வேளையிலே பாஸ்டர் ஜோன் பாலாவுடைய டீம், அதாவது பாஸ்டர் ஆண்ட்ரூ இருந்தவர், பாஸ்டர் தயா இருந்தவர்கள், அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுடைய உழைப்பும் இந்த பில்டிங்ல இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னால், அவர் சொன்ன இந்த எலக்ட்ரிக் வேலை மற்ற அநேகமான வேலைகளை அவர்கள் பொறுப்படுத்தி செய்தபடியால் தான் தாங்கள் வர்ஷிப்பையும் செய்து கொண்டு அதே நேரத்தில் ரெனிவேஷனையும் செய்து முடிக்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி, அப்ப இந்த இடத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இந்த மோட்கேஜுகள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் சந்திக்க வேண்டும். அவர் சந்திப்பார் நிச்சயமாக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் தேவன் இதை நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்ப நான் அந்த காரியத்துக்காக ஒப்பு கொடுத்து நீங்கள் கடைசியில் ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருக்கிற பாசத்தையா, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மறுரூப அனுபவத்தோடு நாம் செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓவர் டு யூ பாஸ்டர் தயா. உண்மையாகவே நிச்சயமாகவே அருமையான ஒரு இடத்தை கருத்தில் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே இதிலிருந்து நீங்கள் பெருகும்படி கருதுகிறார். கடைசியாக நாங்கள் ஜெயிச்சு பாசம் எல்லாரும் செஞ்சு கொள்வோம். அல்லேலூயா.